நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்க்க போறோம். அந்த தலைப்பானது சபையே உன் பலி என்ன. பூர்வ நாட்கள்ல தேவனுடைய மக்கள் சபையாக கூடி வரும்போது அநேக பலிமுறைமைகளை கடைபிடித்தாங்க. அது அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டது. அந்த பலிமுறைகள் 5 வகைப்படும். அதுல 3 விஷயங்கள் தேவனை பிரியப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அவையாவன தகன பலி, சமாதான பலி, போஜன பலி. சொன்னபடி இந்த 3மே தேவனை பிரியப்படுத்துவதற்காக செய்யப்படும் பலியா இருக்கு. அடுத்தபடியா 2 பலி இருக்கு. இந்த பலி தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவதற்காக செலுத்தப்படுகிற பலியா இருக்கு. அவையாவன பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த பலியானது வருஷந்தோறும் ஒருவர் செய்த பாவத்திற்காக அல்லது குற்றத்திற்காக உயிருள்ள பழுதற்ற ஒரு ஜீவனை தேவனிடத்துல பலியாக செலுத்தி அதன் மூலமாக தேவனிடத்தில் இரக்கம் பெறுவதற்கு அடையாளமாக இருக்கு. இப்படியான பலிமுறைமைகளை அந்த நாட்கள்ல கடைபிடித்திருக்காங்க. இந்த நாட்கள்ல விசுவாச பிள்ளைகளாகிய நாம என்ன வித பலிகளை செலுத்துகிறோம்? முதலாவது, இந்த பலின்ற வார்த்தைக்கான ஆங்கில சொல் என்னன்னா சாக்ரிஃபைஸ். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த தியாகம் பண்றது இல்ல விட்டு கொடுப்பது. அந்தபடியாக தேவனுக்காக நாம ஏதாவது ஒரு விஷயத்த தியாகமாகவோ விட்டு கொடுக்கவோ செய்கிறது பலியாக மாறும். அப்போ நாம செலுத்தக்கூடிய சரியான பலி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்பாக நம்முடைய முற்பிதாக்கள்ல விசுவாசத்துல முன்மாதிரியா நின்ற ஆபிரகாம் எதை பலியாக கொடுக்க ரெடியா இருந்தார்னு ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அங்க தேவன் ஆபிரகாம சோதிக்கும்படியாக ஒரு விஷயத்த தகன பலியா கேட்கிறாரு. அதை 2வது வசனத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இது நியாயப்பிரமாண பலிகள் கொடுக்கப்படுறதுக்கு முன்பாகவே தேவன் ஆபிரகாம் இடத்துல தனக்கு தகன பலியாக அவருடைய புத்திரனும் ஏகசுதனுமா இருக்கிற ஈசாக்கை பலியாக செலுத்த சொல்றாரு. ஆபிரகாமுக்கு 100 வயசுல தான் ஈசாக்கு பிறக்கிறாரு. அப்படி பிறந்த ஒரு பிள்ளையின் மேல எவ்வளவு பட்டுதலோட ஒரு தந்தை இருப்பாரு. அந்த பிள்ளையவே தேவன் பலியாக இந்த இடத்துல கேட்கிறாரு. அப்படியாக தேவன் கேட்கும் போது ஆபிரகாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்லாம அடுத்த நாள் தன்னுடைய மகனை பலியாக செலுத்துறதுக்காக அந்த மோரியா மலைக்கு போறாரு. அந்தபடியா விசுவாசத்தின் தந்தையாக பார்க்கப்படுகிற ஆபிரகாமானவர் தன்னுடைய ஒரே புத்திரனை பலியாக செலுத்துறதுக்கு ரெடியா இருந்திருக்காரு. அப்படியான பலிய தேவன் என்றைக்குமே கேட்க மாட்டாரு. அங்கேயும் ஈசாக்குக்கு பதிலாக தேவனே ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கிறாரு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் தம்முடைய பேரன்பை காண்பிக்க அவருடைய சொந்த குமாரனை நம்முடைய குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்திருக்காரு. நாம செய்த பாவங்களுக்கு அவரை பலியாக நமக்கு கொடுத்திருக்காரு. அதன் மூலமாகவே நாம தேவனிடத்துல இரக்கம் பெறுகிறவர்களாக மாறுகிறோம். அதன் மூலமாகவே தேவனுடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம பெறுகிறோம். இப்படியான பலிய தேவன் செலுத்திட்டாரு. இன்றைக்கு விசுவாச பிள்ளைன்னு பேர் பெற்ற நாம தேவனுக்கு எப்படியான பலிகளை செலுத்துறோம்? பலின்னு சொல்லும் போது அந்த நாட்கள்ல செலுத்தப்பட்டபடி ஜீவனுள்ள ஏதாவது ஒன்றை நமக்கு பதிலாக கொடுக்க போறதில்ல. அதற்காகவே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்துட்டாரு. இப்ப நாம செலுத்தத்தக்க பலி என்னவா இருக்கும்? அதை நம்ம நிதானிச்சு பார்க்கணும். ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுது? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்முடைய சரீரத்தை உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோமா? தேவன் எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நமக்காக செய்திருக்கிறாரு. அந்த அருமையை நம்ம புரிந்து கொண்டு இந்த பாவ மாம்சத்துல பரிசுத்தத்தை காத்து கொண்டு நம்மையே அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற அந்த மனப்பான்மை நம்ம இடத்துல இருக்கா? நல்லா நிதானித்து பார்த்தோம்னா அநேக விசுவாச பிள்ளைகள் இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பலியாக செலுத்துறதுக்கு ரெடியா இல்ல. ஆனா
ஆனா அதற்கு மாறாக தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிறாங்க. கொஞ்சம் குறைய தங்களுடைய நேரத்தை கூட தேவனுக்கு பலியாக செலுத்துகிறது இல்ல. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் நம்ம தேவனுடைய சமூகத்துல பலியாக கொடுக்கிறோம்? அவரை நோக்கி பார்க்கிறோம், அவருடைய வேதத்தை வாசிக்கிறோம், அவரிடத்துல ஜெபிக்கிறோம். இந்தப்படியான காரியங்களுக்கே நம்ம இடத்துல நேரம் இல்லைன்னு சொல்றோம். இந்த மாதிரியான காரியங்கள் நமக்குள்ளார்தான் உள்ளார்ந்த மாற்றங்களை கொண்டு வருது. அதற்கு நம்முடைய நேரத்தை கூட நாம பலியாக செலுத்துறதுக்கு ரெடியா இல்ல. அதே போல தேவன் அநேக காரியங்கள் நமக்கு செய்யறாரு. அந்த அற்புத அடையாளங்களுக்கு மாத்திரம் இல்ல, ஒரு நாள்ல நமக்கு கண்ணுக்கு தெரியாத அநேக நன்மைகளை கூட செய்யறாரு. இந்தப்படியான காரியங்களுக்கு நன்றி பலிகளை செலுத்துறோமா? இந்தப்படியெல்லாம் நம்ம நிதானித்து பார்க்கணும். இப்படியான பலிகளை செலுத்துறதுக்கு நாம சற்றும் யோசிக்கிறோமா? பழைய ஏற்பாட்டு காலங்களில் சொல்லப்பட்ட அந்த எந்த பலிகள் மேலேயும் தேவனுக்கு பிரியமில்லைன்னு சொல்றாரு. அது தகன பலியா இருக்கட்டும், மாட்டுக்கடாக்களின் நினமாகட்டும், இல்ல வேற எந்தபடியான பலிகள் மேலேயும் அவருக்கு பிரியமில்லைன்னு சொல்லி சில வசனங்களே நமக்கு காண்பிக்குது. அப்ப அவருக்கு பிரியமான பலிகள் என்ன? நீதியும் நியாயமும் செய்வது, இரக்கம் செய்வது, தேவனை அறிகிற அறிவில் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வசனங்களே காண்பிக்குது. அதுவும் முக்கியமா பிரசங்கி 5வது அதிகாரம் 1 வசனத்துல பலியிடுவதை பார்க்கிலும் தேவன் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது நலமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தபடியாக நம்ம எந்த பலிகளுமே கொடுக்காம இருக்கோம்னா நம்மை நாமே சோதித்து அறிகிற காலமா இருக்கு. நம்மையே சபையாக மாற்றி நமக்குள்ளார வாசம் செய்கிற தேவனுக்கு நாம என்ன பலிகளை செலுத்துவோம்? அதை நாம பரிசோதிச்சு பார்த்து அவருக்கு உகந்த பலிகளை நாம செலுத்தணும். அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழணும். முக்கியமா சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து அதன்படி நடக்கணும். இல்லனா அதற்கு மாறாக செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லைங்கிறத அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகளை தேவன் நமக்கு காண்பிச்சிருக்காரு. இனியாவது அவருக்கேற்ற பலிகளை செலுத்துவதற்காக அவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, விசுவாச பிள்ளைகள்னு பேர் கொண்டு நாங்கள் உமக்கு உகந்த எந்த ஒரு பலியும் செலுத்தாம இருக்கிறோம் ராஜா. உம்முடைய வசனம் சொல்கிறபடி எங்களுடைய சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாக இந்த நாள்ல உங்களுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம் தகப்பனே. பூர்வ நாட்கள்ல முற்பிதாவாகிய ஆபிரகாம் தன்னுடைய ஒரே புத்திரனும் ஏக சுதனுமா இருக்கிற ஈசாக்கை தகன பலியாக நீர் கேட்ட போது அதை செலுத்த ஆயத்தமா இருந்தார் தகப்பனே. அப்படியாய் அவரை நீர் அதை செலுத்த விடாமல் உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக பலியாக ஒப்புவித்தீர் தகப்பனே. அப்படி இருக்கிற தேவனுக்கு நாங்கள் எண்ணத்தை பலியாக கொடுக்கணுங்கிறத உம்முடைய வேத வார்த்தைகளே காண்பிக்கிறது தகப்பனே. உம்மை பிரியப்படுத்துகிற நீதியும் நியாயமும் செய்வதே உமக்கு உகந்த பலியாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதே உமக்கு உகந்த பலியாக இருக்கிறது ராஜா. உம்மை அறிகிற அறிவே நல்ல பலியாக நீங்க விரும்புறீங்க தகப்பனே. இப்படியான பலிகள்ல நாங்கள் பிரியப்படுகிற பிள்ளைகளாகவும் எங்களுடைய நேரத்தை அன்றாடம் உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாகவும் நாங்க மாறுவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா. உம்முடைய சத்தியத்தின்படி நடக்கிற வைராகியத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. அதிலிருந்து தவறினால் நாங்கள் செலுத்தத்தக்க வேறு ஏதும் பலி இல்லை என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறதை தகப்பனே. இதையெல்லாம் அறிந்து கொண்டு உணர்வுள்ள இருதயத்தோடு செயல்பட்டு உம்மை பிரியப்படுத்துகிற பலிகளை செலுத்துகிற பிள்ளையாக நாங்க மாறுவதற்கு தயவு பாட்டுங்க ராஜா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.